கறி வந்து எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். மட்டன் வந்து பார்த்திங்கன்னா மஞ்சத்தூள் அப்புறமா ஜிஞ்சர் கார்லிக் பேஸ்ட் எல்லாம் போட்டு நல்லா வந்து கலக்கி வச்சுருக்கோம். ஸோ ஃப்ரிட்ஜில் வச்சு ஒரு 1 hour பொறுத்து நம்ம எடுத்துக்கணும். பார்த்திங்கன்னா டமாட்டா கொஞ்சமாக வந்து பார்த்திங்கன்னா தேங்காய் துருவல் போட்டு வச்சுருக்கோம். இது வந்து மிக்சியில் வந்து அரைச்சி போகிறோம். இதான் வந்து பார்த்திங்கன்னா மசாலா. ஆல்ரெடி தேங்காய் வந்து அரைச்சிருக்கோம். இதான் வந்து பார்த்திங்கன்னா மசாலா. ஸோ இது வந்து பார்த்திங்கன்னா புதினா கொத்தமல்லி ரெண்டுத்தையும் வந்து மிக்சியில் இதிலே போட்டு அரைச்சி வந்து பார்த்திங்கன்னா அந்த கிரேவி லைக் சூப்பராக இருக்கும். அந்த கிரேவி எல்லாத்தையும் போட்டு மிக்சியில் வந்து அரைச்சிட்டு ஒரு திக்கான ஸோ கீ ரைஸ்க்கு வந்து நம்ம வந்து மசாலா யூஸ் பண்ண போகிறோம். இது வந்து பார்த்திங்கன்னா கொஞ்சம் பெப்பரும் வந்து போட்டுக்கலாம். டேஸ்ட் வந்து இன்னும் நல்லாயிருக்கும். சோம்பும் வந்து ஆட் பண்ணிவிட்டு இந்த புதினா கொத்தமல்லி வந்து பார்த்திங்கன்னா இதில் போட்டுட்டு மிக்சியில் போட்டு அரைச்சிக்கலாம். ஸோ புதினா கொத்தமல்லி பெப்பரு ஸோ எல்லாமே போட்டுட்டு நம்ம எல்லாமே போட்டுட்டு அரைச்சிருக்கோம். ஸோ மசாலாலாம் அரைச்சிட்டு பிறகு நமக்கு வந்து பார்த்திங்கன்னா ஒரு சூப்பரான கிரேவி வந்து ரெடி ஆகிடுச்சு. இப்போ வந்து பார்த்திங்கன்னா ப்ராசஸ் என்னென்னு பார்த்து